வந்து பார்த்தீங்கன்னா 12th பாட்னியில் சாப்டர் 7 ஈகோ சிஸ்டமில் தேர்ட் வீடியோவை நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிளான்ஸ் சக்சஷன் ஆல்ரெடி முடிச்சாச்சு 7.3ல். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 7.3.1 கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த ஈகாலஜிக்கல் சக்சஷன். தமிழ் எழுதிங்க, சூழியல் வழிமுறை வளர்ச்சியின் பண்புகள். சரிங்களா, அதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், it is the systematic process which causes changes in the specific structure of plant community. ஓகேங்களா, அதுதான் முக்கியமானது. ஸ்பெசிஃபிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பிளான்ட் கம்யூனிட்டி, அதாவது சிஸ்டமேட்டிக் ப்ராசஸ், ஒரு முறையான செயல்முறைன்னு சொல்கிறாங்க. இது என்ன செய்து எதை சேஞ்ச் பண்ணுது அப்படின்னா பிளான்ட் கம்யூனிட்டியோட ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரக்சரை, ஒரு குறிப்பிட்ட வடிவத்தை மாற்றி அமைக்குது அப்படிங்கிறாங்க. நமக்கு அதுக்கு முன்னாடி தெரியும் தாவர வழிமுறை வளர்ச்சினா நம்ம லாஸ்ட் கிளாஸை பார்த்துருப்போம். பிளான்ட் சக்சஷன்னா ஒரு இல்லாத இடத்துல ஒரு பிளான்ட் உருவாகிறது, இல்லை ஏற்கனவே இருக்கக்கூடிய பிளான்ட்டு அழிஞ்சு அந்த இடத்துல ஒரு புதிய வகை தாவரங்கள் வளர்றது. இதுதான் பிளான்ட் சக்சஷன். ஓகேங்களா, அதுதான் தாவர வழிமுறை வளர்ச்சி அப்படிங்கிறது தெரியும். அதனுடைய பண்புகளில் தான் நம்ம ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்க்குறோம். இட் இஸ் த கேரக்டரிஸ்டிக் ப்ராசஸ் which causes changes in the specific structure of the plant community. First point. Second பாருங்க, it is resultant of changes of biotic and abiotic factors. இது என்ன செய்யுது அப்படி சேஞ்சஸ்னா மாற்றம். இது எதில் மாற்றத்தை வருது அப்படின்னா எதன் மாற்றத்தினால வருது இந்த ஈகாலஜிக்கல் சக்சஷன் அப்படின்னா ரிசல்டன்ட் ஆஃப் சேஞ்சஸ் ஆஃப் ஏபயோட்டிக் உயிரற்ற காரணிகள், பயோட்டிக் ஃபேக்டர் உயிர் காரணிகள், இதனுடைய மாற்றத்தினால தான் உங்களுக்கு இது வருது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எது ஈகாலஜிக்கல் சக்சஷன். அடுத்த பாயிண்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா இட் இஸ் டிரான்ஸ்ஃபார்ம் அன்ஸ்டேபிள் கம்யூனிட்டி. அன்ஸ்டேபிள்னால் உங்களுக்கு தெரியும், நிலையற்ற குடும்பத்திலிருந்து இன்டு ஸ்டேபிள் கம்யூனிட்டி. ஸ்டேபிள் கம்யூனிட்டின்னா அது நிலையான குடும்பம் வளர்கிறதுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அன்ஸ்டேபிள் டு ஸ்டேபிள், காடே இல்லாத இடத்துலேருந்து ஒரு காடு வளருது, அது ஸ்டேபிளாக இருக்குது. ஓகேங்களா. ஃபோர்த் பாயிண்ட் பாருங்கள், கிராஜுவல் ப்ராக்ரெஷன் இன் ஸ்பீசிஸ் டைவர்சிட்டி. கிராஜுவல் ப்ராக்ரெஷன் அப்படின்னு அர்த்தம் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றங்கள் ஏற்படுது. எதில்? இன் ஸ்பீசிஸ் டைவர்சிட்டியில். ஒரு 2 ஸ்பீசிஸ் ஃபஸ்ட்டில் வந்திருக்கலாம். ஒரு வெற்றிடமாக இருக்குது, ஒரு பேரன் லேண்டுன்னு சொல்லுவோம், இல்லை ட்ரை லேண்டு. அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்கே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னது டெரிடோஃபைட், பிரையோஃபைட், ஜிம்னோஸ்போம், ஆஞ்சியோஸ்போம், இதே மாதிரி. அப்போ கிராஜுவல் ப்ராக்ரெஷன்னா முன்னேற்றம். ஸோ டோட்டல் பயோமாஸில் ஃபஸ்ட்டு கம்மியாக இருக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு அதிகமாகலாம். நிச் ஸ்பெஷலைசேஷன், அதனுடைய வாழிடங்கள் சிறப்புற்று காணப்படுது, ஏன்னா அந்த ப்ராக்ரஸ் அதிகமாகும் பொழுது. அண்டு ஹியூமஸ் கண்டென்ட் ஆஃப் த சாயில் டேக்ஸ் பிளேஸ். ஹியூமஸ்னால் உங்களுக்கு தெரியும், அங்கே நிறைய மரங்கள் இருக்கும் பொழுது உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா இலையெல்லாம் மக்கி கீழே, இலையெல்லாம் கீழே விழுந்து மக்கு தான் மாறிடும், உரங்களாக மாறிடும். தான் ஹியூமஸ். அதை வந்து யார் எடுத்துக்கிறா? சாயில் வந்து எடுத்துக்குது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அதாவது நிச் ஸ்பெஷலைசேஷன் அப்படின்னா செயல் வாழிட தன்மை. ஓகேங்களா. ஹியூமஸ்னால் மக்கு, அது இலைகள் அதிகமாகும்போது ஒரு காடுகளுக்கு போனாலே தெரியும், நிறைய இலைகள் கீழே விழுந்து அப்படியே மெத்த போல் இருக்கும், காலை வச்சிக்கிறான். அதுக்கு பேர் தான் லிட்டர்னு மீனிங் அதுக்கு. அப்போ லிட்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நிறைய இலை மக்கு பொருட்கள் மேலே விழுந்து ஹியூமஸாக மாறுது. அது பிற்காலத்தில் என்ன செய்யுது, மழை பெஞ்சு வெயில் அடித்து அது மக்கு பொருளாக மாறுது. அந்த மக்கை யாரும் எடுத்துக்கிறா அப்படின்னா மறுபடியும் பிளான்ட்ஸே எடுத்துக்குது. அங்கெல்லாம் போய் யாரும் டிஏபி, யூரியா, பொட்டாஷ்லாம் வைக்கணுன்ற தேவையில்லை. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், இட்டு ப்ராக்ரஸ் ஃப்ரம் சிம்பிள் ஃபுட் செயின் இன்டு காம்ப்ளெக்ஸ் ஃபுட்டு வெப்பு. ஆரம்ப காலத்தில் வந்து பார்த்தோன்னா உணவு வலையாக இருக்கும். அதாவது ஒரு புல், அந்த புல்லை சாப்பிடக்கூடிய ஒரு ஹெர்பிவோர், ஒரு ரேபிட்டாக இருக்கலாம், அதை சாப்பிடக்கூடியது. இதுதான் உணவு சங்கிலி, அடுத்தடுத்து இருக்கும். அப்படியே அந்த ப்ராக்ரஸ் அந்த பெரிய காடுகளாக மாறும் பொழுது அது வந்து ஃபுட்டு வெப்பாக மாறுது, அதாவது உணவு வலையாக மாறுது. எந்த ஆர்கானிஸும் எதை வேணாலும் சாப்பிடலாம். ஃபுட்டு வெப்பு நிறைய மிக்ஸ் ஆகிருந்ததுன்னா, ஃபுட் செயின் நிறைய மிக்ஸ் ஆகிருந்ததுன்னா அதை நம்ம ஃபுட்டு வெப்புன்னு நம்ம சொல்லுவோம். அடுத்த பாயிண்ட் பாருங்கள், இட் மாடிஃபை லோவர் அண்ட் சிம்பிள் லைஃப் ஃபார்ம் இன்டு ஹையர் லைஃப் ஃபார்ம். நல்லா தெரிஞ்சுங்க, சிம்பிள் லைஃப் ஃபார்ம்லேருந்து ஹையர் லைஃப் ஃபார்ம் வரைக்கும் அதில் ஒரு மாற்றங்கள் நடக்குது அப்படிங்கிறாங்க. அது என்னது சிம்பிள், அது என்னது லோவர் அண்ட் சிம்பிள் லைஃப் ஃபார்ம் இன் டு த ஹையர் லைஃப் ஃபார்ம். பிளான்ட்லேயே எடுத்துங்க, ஆல்கே எடுத்துங்க, பிரையோஃபைட் எடுத்துங்க, டெரிடோஃபைட் எடுத்துங்க, இதெல்லாம் வந்து பார்த்தா சிம்பிள் ஃபார்ம். கம்பேர் தன் த
ஜிம்னோஸ்போம் அண்ட் ஆஞ்சியோஸ்போம். அப்போ அங்கெல்லாம் உங்களுக்கு மாற்றங்கள் நடக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா? ப்ராக்ரஸ் ஃப்ரம் லோவர் சிம்பிள் லைஃப் ஃபார்ம் டு த ஹையர் லைஃப் ஃபார்ம். ஓகே, அடுத்த பாயிண்ட் பாருங்கள். கிரியேட் இன்டர் டிபெண்டன்ஸ் ஆஃப் த பிளான்ட் அண்ட் அனிமல்ஸ். இன்டர் டிபெண்டன்ஸ் அப்படின்னா இடைச்சார்பு. அதாவது ஒவ்வொரு பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் வந்து பார்த்தோன்னா ஒன்றோட ஒன்று சார்ந்து இருக்குது அப்படிங்கிறாங்க. இன்டர் டிபெண்டன்ஸ் இதுதான் முக்கியமான ஒரு 5 மார்க் கொஸ்டின்ஸ். வாட் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த ஈகாலஜிக்கல் சக்சஷன் அப்படிங்கிறத கேட்பாங்க. ஓகேங்களா? அதுக்கு அடுத்த பார்ட் நம்ம என்ன போகிறோம் அப்படின்னா 7.3.2ல் டைப்ஸ் ஆஃப் சக்சஷன் நம்ம பார்க்க போகிறோம். தமிழ் எழுதிங்க. வழிமுறை வளர்ச்சியின் வகைகள். வழிமுறை வளர்ச்சியின் வகைகள் என்னென்னலாம் இதில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதில் மேஜராக எப்படி பிரிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், the various type of succession have been classified in different ways. The various type of succession. ஓகேங்களா? சக்சஷன் அப்படிங்கிறது அடுத்தடுத்து தாவரங்கள் தோன்றுறது தான் சக்சஷன் அப்படிங்கிறது சொல்கிறது. அடுத்தடுத்து have been classified in different ways on the basis of different aspects. நிறைய முறைகளில் தாவரங்கள் தோன்றுறதை பற்றி இருக்குது. அதில் சிலதை நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், பிரைமரி சக்சஷன். தமிழில் முதல்நிலை வழிமுறை வளர்ச்சி. முதல்நிலை வழிமுறை வளர்ச்சி இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பிரைமரி சக்சஷன் அப்படின்னு கொடுக்குறாங்க. அப்போ பிரைமரி சக்சஷன் முதல்நிலை வழிமுறை வளர்ச்சினா என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியணும், த டெவலப்மெண்ட் ஆஃப் பிளான்ட் கம்யூனிட்டி இன் ஏ பேரன் ஏரியா. பேரன் ஏரியானா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு வறண்ட தாவரம் அல்லது ஒரு வறட்சியுற்ற நிலம், அதாவது தரிசு நிலம்னு சொல்கிறோம்ல, அதுதான் வந்து பார்த்தோன்னா பேரன் ஏரியா. ஸோ த டெவலப்மெண்ட் ஆஃப் த பிளான்ட் கம்யூனிட்டி இன் ஏ பேரன் ஏரியா வேர் நோ கம்யூனிட்டி எசிஸ்டட் பிஃபோர் இஸ் கால்டு பிரைமரி சக்சஷன். அப்போ பிரைமரி சக்சஷன்னா என்ன அப்படின்னா, ஒரு வறண்ட ஒரு நிலப்பரப்பில் புதுசாக ஒரு தாவரம் வந்து முளைக்க ஆரம்பிக்குதுல்ல, அதுதான் பிரைமரி சக்சஷன். மறுபடியும் சொல்கிறேன், ஒரு வறண்ட நிலம், பேரன் ஏரியா, தரிசு நிலம், அது எதுவுமே இல்லை, அதில் ஃபஸ்ட்டு ஒரு தாவரம் வளருது இல்லையா, பிளான்ட்டு, அதுதான் பிரைமரி சக்சஷன். த டெவலப்மெண்ட் ஆஃப் பிளான்ட் கம்யூனிட்டி இன் ஏ பேரன் ஏரியா வேர் நோ கம்யூனிட்டி எசிஸ்டட் பிஃபோர். அதுக்கு முன்னாடி எந்த பிளான்ட்டும் அங்கே இல்லை, அதுக்கு பேர் தான் பிரைமரி சக்சஷன் சொல்கிறோம். ஸோ த பிளான்ட்ஸ் விச் காலனைஸ் ஃபர்ஸ்ட்டு, அந்த இடத்துல வந்து முதல்ல ஒரு பேரன் ஏரியாவில் வந்ததுன்னா அதுக்கு பேர் 1 மார்க்கில் கேட்பாங்க, பயோனியர் ஸ்பீசிஸ் அல்லது பிரைமரி கம்யூனிட்டி. பயோனியர் ஸ்பீசிஸ் அல்லது பிரைமரி கம்யூனிட்டி. தமிழ் எழுதிங்க. முன்னோடி சிற்றினம், அதான் பயோனியர் ஸ்பீசிஸ், முன்னோடி சிற்றினம். பிரைமரி கம்யூனிட்டினா முதல்நிலை குழுமம், கம்யூனிட்டினா குழுமம். பிரைமரி காலனிஸ் அப்படின்னா முதல்நிலை என்னது, அது வந்து பார்த்தோன்னா குழுமம் அப்படிங்கிறதே வச்சுக்கோங்க. அப்போ ஒரு பேரன் ஏரியாவில் ஃபஸ்ட்டு வரக்கூடிய தாவரத்துக்கு பேர் என்ன அப்படின்னா பயோனியர் ஸ்பீசிஸ் ஆர் பிரைமரி கம்யூனிட்டி ஆர் பிரைமரி காலனிஸ். ஜெனரலி பிரைமரி சக்சஷன் டேக்ஸ் எ வெரி லாங் டைம் ஃபார் த அக்கரன்ஸ் இன் எனி ரீஜன். ஏன் சார் அப்படின்னா, ஒரு பேரன் லேண்டு, அதாவது ஒரு தரிசு நிலத்தில் சடனாக உங்களுக்கு வந்து ஒரு பிளான்ட் வந்து க்ரோ பண்ண முடியாது. அப்போ அந்த சாயில் வந்து அந்த பிளான்ட்டுக்கு தகுந்த மாதிரி அடாப்டேஷன் ஆகணும், நிறைய நியூட்ரிஷன் இருக்கணும், அதுக்கப்புறம் சீடுங்கிறது இருக்கணும், அதுக்கப்புறம் அதுக்கு ஃபேவரபுளாக என்ன இருக்கணும், மழை இருக்கணும். இதெல்லாம் கிராஜுவலாக நடக்கக்கூடியது. ஒரே டைமில் ஓவர் நைட்டில் வந்து ஒரு இடத்துல வந்து பிளான்ட் வந்து க்ரோ ஆகிடாது, அதாவது ஏற்கனவே எந்த ஸ்பீசிஸும் இல்லாத இடத்துல. எக்ஸாம்பிள் வந்து பாருங்கள், மைக்ரோப்ஸ், லிச்சன், மோசஸ். ஓகேங்களா? மைக்ரோப்ஸ், லிச்சன், மோசஸ் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிரைமரி சக்சஷன். அப்போ அந்த இடத்துல இதுதான் க்ரோ ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், செகண்டரி சக்சஷன்.
செகண்டரி சக்சஷன். இரண்டாம் நிலை வழிமுறை வளர்ச்சி. இரண்டாம் நிலை வழிமுறை வளர்ச்சி. செகண்டரி சக்சஷன் அப்படிங்கிறது இரண்டாம் நிலை வழிமுறை வளர்ச்சி. ஸோ ஹியர் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். இரண்டாம் நிலை அப்படின்னா த டெவலப்மெண்ட் ஆஃப் த பிளான்ட் கம்யூனிட்டி இன் ஏ ஏரியா வேர் இன் ஆல்ரெடி டெவலப்டு கம்யூனிட்டி ஹேஸ் பீன் டெஸ்ட்ராய்டு பை சம் நேச்சுரல் என்னது டிஸ்டர்பன்ஸ். அதாவது ஏற்கனவே ஒரு காடு அங்கே இருந்திருக்கு. அந்த காட்டில் இயற்கையாக வரக்கூடிய என்னது ஒரு அழிவுகள், அங்கே அந்த காட்டில் தீ ஏற்பட்டிருக்கலாம், இல்லை அந்த இதில் வந்து பார்த்தோன்னா வெள்ளம் ஏற்பட்டிருக்கலாம், இல்லை வந்து பார்த்தோன்னா ஹியூமனுடைய ஆக்டிவிட்டீஸாக இருக்கலாம், மனிதனுடைய செயல்பாடுகளால் அந்த ஏற்கனவே இருந்த காடு அழிக்கப்பட்டுச்சு. அழிக்கப்பட்ட இடத்துல ஒரு அனதர் குரூப் ஆஃப் பிளான்ட் அங்கே வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் வந்து பார்த்தோன்னா செகண்டரி சக்சஷன். ஆல்ரெடி அங்கே தாவரம் இருந்திருக்கு, காடுகள் இருந்திருக்கு. ஓகேங்களா. ஜெனரலி தி சக்சஷன் டேக்ஸ் லெஸ் டைம் தென் த டைம் டேக்கன் ஃபார் த பிரைமரி சக்சஷன். பிரைமரி சக்சஷனை விட இங்கே வந்து டைம் வந்து கம்மியாக தான் எடுக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இங்கே வந்து பாருங்கள் செகண்டரி சக்சஷன் எப்படிலாம் நடக்குதுன்னு பாருங்கள். இதுக்கு தான் டயக்ராம் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. செகண்டரி சக்சஷன் ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள். இங்கே வந்து உங்களுக்கு ஃபாரஸ்ட் ஃபயர் ஏற்கனவே இருந்த இதில் தான் அந்த காடுகளில் ஃபயர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எரிஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் பாருங்கள் 0 years. அதில் ஃபஸ்ட் இயரில் எதுவுமே இல்லை. 1 to 2 இயரில் ஒரு பருவ தாவரங்கள் ஆனுவல் பிளான்ட்ஸ் ஒரு வருடத்துக்கு மட்டுமே இருக்கும். அதான் பயோனர் ஸ்பீசிஸ் நம்ம கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா 3 to 4 years 3லேருந்து 4 வருஷம் கழித்து கிராசஸ் அண்ட் அது பெரனியல் பல பருவ தாவரங்கள் வருது. ஓகேங்களா. 2 வருஷம் 3 வருஷம் உள்ளதான் பெரனியல்ஸ் நம்ம சொல்லுவோம். அதுக்கப்புறம் 5லேருந்து 150 வருஷத்தில் என்ன இருக்கும் அப்படின்னா கிராசஸ், ஷர்ப்ஸ், புதர்ச்செடிகள் மாதிரி புட்களும் புதர்ச்செடிகளும் வளருது. அதுக்கப்புறம் 150 வருஷம் கழித்து ஷர்ப்ஸ் அண்டு ட்ரீஸுங்கிறது வளர ஆரம்பிக்குது. அப்படின்னா பாருங்கள், ஒரு பெரிய மரம் வளரணும் அப்படின்னா ஒரு காடு எரிஞ்சிருச்சு அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய மரம் வளரணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 150 ஆண்டுகளுக்கு மேலாக டைம் எடுத்துக்குது. எதில்? செகண்டரி சக்சஷனில். அப்போ நமக்கு தெரியும் பூமியிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25%, 23 to 25% ஆஃப் த ஆக்சிஜனை கொடுக்கக்கூடியது யார் அப்படின்னா அமேசான் ஃபாரஸ்ட்டு. அங்கே வந்து ஒரு ஃபயர் ஆகிடுச்சு அப்படின்னா அங்கே உள்ள மரங்கள்லாம் அழிக்கப்பட்டது அப்படின்னா ஆக்சிஜனை யார் ப்ரொடியூஸ் பண்ணுறது? அப்போ ஆக்சிஜன் சஃபிஷியண்ட்டு போதுமான இன்சஃபிஷியண்ட்டாக இருக்கும், மாறிடும், நமக்கு பத்தாது. சரிங்களா. அப்போ மறுபடியும் அந்த ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வர்றதுக்கு பாருங்கள், அந்த பிளான்ட் வர்றதுக்கு ஒரு பெரிய மரம் வர்றதுக்கு 150 ஆண்டுகளுக்கு மேலாக ஆகுது. எதுக்கு? செகண்டரி சக்சஷனே. அப்போ பிரைமரி சக்சஷனாக பாருங்கள், அது இட் டேக் லாங்கர் டைம், அது அதிக காலம் எடுத்துக்கும். ஓகேங்களா. இப்போ செகண்டரிக்கு இவ்வளோ டைம் அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்த ஒரு 3 மார்க் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பிரைமரி சக்சஷனுக்கும் செகண்டரி சக்சஷனுக்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இது வரைக்கும் படித்ததான் இங்கே பாயிண்ட்ஸாக கொடுத்துருப்பாங்க. டெவலப்பிங் பிரைமரி சக்சஷன் எங்கே உருவாகுது? டெவலப்பிங் இன் அண்ட் பேரன் ஏரியா, அதாவது வறண்ட நிலத்தில் தான் இது ஏற்படுதுங்கிறாங்க. செகண்டரி சக்சஷன் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்பிங் இன் ஏ டிஸ்டர்ப்டு ஏரியா. டிஸ்டர்ப் அப்படின்னா பாதிக்கப்பட்ட பகுதியில் மறுபடியும் தாவரங்கள் வளருவது செகண்டரி சக்சஷன். ஓகே. செகண்ட் பாயிண்ட் பாருங்கள். பிரைமரி சக்சஷனில் இனிஷியேட்டட் டியூ டு த பயாலஜிக்கல் ஆர் எனி அதர் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர். அதாவது இது யார் தூண்டி விடுறா, இது யார் ஆரம்பிக்கிறா அப்படின்னா ஒரு பயாலஜிக்கல் ஆர் என்னது ஒரு வெளிப்புற காரணிகள், உயிர் காரணிகள் அல்லது வெளிப்புற காரணிகள் தான் இதை ஏற்படுத்துது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் பிரைமரி சக்சஷனில். செகண்டரி சக்சஷனில் ஸ்டார்ட் டியூ டு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் ஒன்லி. அப்போ செகண்டரி சக்சஷனில் யார் மட்டும் தான் மெயினாக இருக்கணும்? எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்னால் ஒன்றும் கிடையாது, அங்கே இருக்கக்கூடிய டெம்பரேச்சர், ரெயின்ஃபால், ஹியூமிடிட்டி, இது எல்லாம் தான் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். ஓகே. பிரைமரி சக்சஷனில் பாருங்கள், தேர்ட் பாயிண்ட்டு, நோ சாயில் வைல் பிரைமரி சக்சஷன் என்ன செய்யுது? உருவாகுது, ஸ்டார்ட். இப்போ பாறை இருக்குது, பாறையில் லிச்சன்ஸ் லைக்கன்ஸ் வருது அப்படின்னா லைக்கன்ஸுங்கிறது உங்களுக்கு தெரியும், ஆல்கையும் ஃபங்கையும் ஒரு சிம்பயாட்டிக் அசோசியேஷனில் ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு ஆர்கானிசம் தான் லைக்கன்ஸ்.
அப்போ அங்கே என்ன செய்யுது, ஃபஸ்ட்டு ஒரு பாறையில் லைக்கன்ஸ் வரும்போது அது ரிலீஸ் பண்ணக்கூடிய சம் கைண்ட்ஸ் ஆஃப் கெமிக்கல்ஸ் என்ன செய்யுது அப்படின்னா அந்த பாறையை உடைக்குது. பாறை என்ன ஆகுது, டெஸ்ட்ரக்ஷன் ஆகுது. சின்ன சின்ன பாறைகள் உடையும் பொழுது என்ன ஆகுது, உங்களுக்கு சிறு சிறு மணல்கள் உருவாகுது, சாயில் ஃபார்மேஷன் நடக்குது. அந்த சாயிலில் தான் பிளான்ட் ஃபார்மேஷன் நடக்குது. அப்போ மண்ணே இல்லாத இடத்துல நடந்ததுன்னா அது பிரைமரி சக்சஷன். ஆனால் செகண்டரி சக்சஷன், இரண்டாம் நிலை என்ன சொல்கிறாங்க, வழிமுறை வளர்ச்சினா என்ன அப்படின்னா, இட் ஸ்டார்ட் வேர் சாயில் கவர்ஸ் இஸ் ஆல்ரெடி ப்ரெசன்ட். ஏன்னா ஆல்ரெடி ஒரு காடு இருந்திருக்கு, அங்கே மணல் இருந்திருக்கு, அங்கே மண் இருந்திருக்கு, எல்லாமே இருந்திருக்கு. ஆனால் ஏதோ ஒரு இயற்கை அழிவில் அழிஞ்சிருக்கு. மறுபடியும் அங்கே என்ன இருந்தால் தேவை போகுது உங்களுக்கு, அந்த பிளான்ட்டோடைய க்ரோவிங்க்கு ஏதாவது சீடோ இல்லை அது இருக்கக்கூடிய காம்பவுண்ட் எதாக இருந்தாலும் முளைக்கிறதுக்கு இருந்தாலே போதும், அங்கே மண் ஆல்ரெடி உருவாகியிருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ப்ரைமரி சக்சஸரில் பயோனியர் ஸ்பீசிஸ் கம் ஃப்ரம் அவுட் சைடு என்விரான்மெண்ட். அதாவது சுற்றுப்புறத்திற்கு வெளிப்புறத்திலிருந்து தான் உங்களுக்கு உயிர்காரணி வருது. அந்த இடத்துல கிடையாது, வெற்றிடத்துல ஏது உங்களுக்கு தாவரம். பயோனியர் ஸ்பீசிஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு தரிசு நிலத்தில் முதல் குடியேறக்கூடிய ஒரு தாவரம் தான் பயோனியர் ஸ்பீசிஸ். ஆனால் செகண்டரி சக்சஷனில் பயோனியர் ஸ்பீசிஸ் டெவலப் ஃப்ரம் எக்ஸிஸ்டிங் என்விரான்மெண்ட். ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த சுற்றுப்புறத்திலிருந்து அந்த தாவரம் அதை வச்சு என்ன செஞ்சுருக்கோ அதை டெவலப் பண்ணிக்கும். ஓகேங்களா? அதுதான் பார்த்தீங்கன்னா செகண்டரி சக்சஷன். இப்போ அமேசான் ஃபாரஸ்ட்டுங்கிற அதில் எல்லா காடும் அழிஞ்சு போகுது இல்லை, ஏதோ ஒரு குறிப்பிட்ட பகுதி. அதுக்கப்புறம் ஏற்கனவே உள்ள தாவரங்கள் இருக்கு இல்லையா, அதனுடைய விதைகள் அதனுடைய பரப்புகள் இதாகும், அந்த இடத்துல கவர் ஆகும். ஆனால் பிரைமரி சக்சஷனில் என்ன அது அந்த ஃபீல்டில் இருக்காது, வேற ஒரு கம்யூனிட்டியில் இருக்கலாம், இல்லை வேற ஒரு ஈக்கோ சிஸ்டத்தில் இருக்கலாம். அந்த பிளான்ட் அங்கே என்ன செஞ்சுருக்கலாம், உங்களுக்கு பயோனியர் ஸ்பீசிஸாக வந்திருக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ரைமரி சக்சஷன் பாருங்கள். இட் டேக்ஸ் மோர் டைம் டு கம்ப்ளீட். அதான் நான் சொல்லியிருப்பேன் இல்லையா, உங்களுக்கு மண் உருவாகி அதுக்கு தகுந்த மாதிரி கிளைமேட்டிக் சேஞ்சஸ் அதுக்கப்புறம் ஃபேவரபிள் கண்டிஷன் வரணும். ஃபேவரபிள் கண்டிஷன் அதுக்கப்புறம் பிளான்ட்ஸினுடைய சக்சஷன் நடக்குது. ஓகேங்களா? அடுத்தடுத்த தாவரங்கள் அடுத்தடுத்த நிலைகளுக்கு செல்லும். அப் டு என்னது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்கே டு ஆஞ்சியோஸ்பம் வரைக்கும். இங்கே கவனிங்க, இட் டேக்ஸ் என்னது கம்பேரிட்டிவ்லி லெஸ்ஸர் டைம் டு கம்ப்ளீட். ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு தாவரங்கள் அங்கே பிளான்ட்ஸ்லாம் இருக்குது, அதனால் இது ஈஸியாக என்ன செஞ்சிடும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செகண்டரி சக்சஷன் நடந்துடும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் டிஃபரன்ஸ் பிட்வீன் ப்ரைமரி அண்ட் என்னது செகண்டரி சக்சஷன். ஓகேங்களா? இது ஒரு 3 மார்க் பாயிண்ட் எவ்வளோ அடிக்கடி கேட்டிருக்காங்க, நோட் பண்ணிங்க. ஓகே, எக்ஸாம்பிள் பாருங்கள். த ஃபாரஸ்ட் டெஸ்ட்ராய்டு பை த ஃபயர். நெருப்பினால் என்னது எது அழிக்கப்படுது, காடு. அண்ட் எக்ஸசிவ் என்னது லும்பரிங்னா அதிக அளவு மரங்களை வெட்டிடுறாங்க. மேபி ரீஆக்குபைடு பை ஹெப்ஸ் ஓவர் ஏ பீரியட் ஆஃப் டைம். அங்கே பார்த்தோன்னா சிறு சிறு புதர் செடிகள், சின்ன சின்ன ஹெப்ஸ் அப்படிங்கிறது ஒரு 2 அடி 3 அடி வளரக்கூடிய செடிகள்னே வச்சிங்க, அதான் ஹெப்ஸ். ஷேப்ஸ் அப்படிங்கிறது புதர் செடிகள், அது இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் ட்ரீயே வரும். அப்போ ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு காட்டில் தீ ஏற்படும் பொழுதோ இல்லை அதிக அளவில் லும்பரிங் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உட்டுக்காக அந்த மரங்கள் அழிக்கப்படும் பொழுதோ குறிப்பிட்ட அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஹெர்ப்ஸுங்கிறது ஒரு பீரியட் ஆஃப் டைமில் உருவாகுது. ஏற்கனவே இருந்தது தான், அந்த இடத்துல ஈஸியாக உருவாயிடுங்கிறாங்க. தேர்டு கேட்டகரி நம்ம பார்க்கணும், என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அல்லோஜெனிக் என்னது சக்சஷன். வாட் டு யூ மீன் அல்லோஜெனிக் சக்சஷன்? தமிழ் எடுத்துங்க. அல்லோஜெனிக் அப்படின்னா வேற்று வழிமுறை வளர்ச்சி, அதான் allogenic. So here allogenic succession occurs as a result of கவனிங்க, எதனால் வருது? as a result of abiotic factor. உயிரற்ற காரணிகளால் தான் உங்களுக்கு allogenic succession நடக்குது. எப்படி? The replacement of the existing community is caused by the external factors. அதாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய உயிரினங்கள் தாவரங்கள் அழிக்கப்படுது. எதனால் அப்படின்னா மண் அரிப்பினால், சாயில் எரேஷன். லீச்சிங்னாலும் அரிப்பு தான். ஓகேங்களா? சாயில் அதாவது லீச்சிங் அப்படின்னா கசிந்தோடுதல்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கிராஜுவலாக அந்த மண் அப்படியே ரிமூவ் ஆகிடுது.
அண்ட் நாட் பை எக்ஸிஸ்டிங் ஆர்கானிசம். ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆர்கானிசத்தால் இல்லை, மற்ற அதர் ஃபேக்டர்ஸால் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆர்கானிசம் அழிஞ்சு போயிடுது. எக்ஸாம்பிள் பாருங்கள், இன் ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டம் சாயில் எரோஷன் மண் அரிப்பு, மண் என்னது அரித்து போதல், ஆல்டர் த நியூட்ரிட்டிவ் வேல்யூ ஆஃப் த சாயில். ஏன்னா மேற்புறத்தில் தான் உங்களுக்கு ஹியூமிஸ் படிஞ்சு உங்களுக்கு வந்து உரமாக இருக்கும். அதில் ஒரு வெள்ளம் அடிக்கும் பொழுதோ இல்லை நீரோட்டம் மழை அதிகமாக பொழியும் பொழுதோ என்ன செய்யுது, வாட்டர் கரண்ட் வருது, நீர் ஓடுது. அப்படி நீர் ஓடும் பொழுது என்ன ஆகிடுது, உங்களுக்கு மேலே உள்ள அந்த சத்தான அந்த ஹியூமஸையும் அடிச்சுட்டு போயிடுது. ஸோ லீடிங் டு த சேஞ்ச் ஆஃப் த வெஜிடேஷன் இன் தட் ஏரியா. ஸோ அதனால் மண்ணில் வளம் இல்லாததுனால அந்த ஏரியாவில் தாவரங்கள் வளருமானா வளராது. இதுக்கு காரணம் அங்கே இருக்கக்கூடிய சாயில் இரிஷன் ஆர் லீச்சிங் அப்படின்னு கொடுக்குறாங்க. இங்கே தான் நம்ம பார்க்குற இந்த கிராஃப் வந்து பார்த்திங்கன்னா டைப்ஸ் ஆஃப் சக்சஷன், வழிமுறை வளர்ச்சியின் வகைகள். வழிமுறை வளர்ச்சியின் வகைகள் எழுதிங்க. இது வரைக்கும் பார்த்து தான் கொடுத்துருப்பாங்கங்க. இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், பிரைமரி சக்சஷன். அதாவது பிரைமரி சக்சஷன் அது முதல் நிலை வழிமுறை வளர்ச்சி. இதில் டெவலப்மெண்ட் ஆஃப் த பிளான்ட் கம்யூனிட்டி ஆன் த பேரன் ஏரியா. வறட்சி நிலையில் ஒரு தாவரம் வளருது அப்படின்னா அது பிரைமரி சக்சஷன். செகண்டரி சக்சஷன் இரண்டாம் நிலை என்னது வழிமுறை வளர்ச்சினா என்ன அப்படின்னா த டெவலப்மெண்ட் ஆஃப் த பிளான்ட் கம்யூனிட்டி ஆன் டிஸ்டர்ப்டு ஏரியா. பாதிக்கப்பட்ட இடத்துல மறுபடியும் ஒரு தாவரம் வளர்றது செகண்டரி சக்சஷன். அடுத்தது ஆட்டோஜெனிக் சக்சஷன். ஆட்டோஜெனிக் அப்படின்னா என்ன அப்படின்னா கண்ட்ரோல்டு பை பயோட்டிக். அலோஜெனிக் கண்ட்ரோல்டு பை த ஏபயோட்டிக். ரெண்டு வித்தியாசம் தெரிஞ்சுங்க, ஈஸியாக எழுதிடலாம். ஆட்டோஜெனிக்கு கண்ட்ரோல் பண்ணுறது பயோட்டிக் காம்பனண்ட் ஆஃப் த ஈகோசிஸ்டம். அலோஜெனிக்கு கண்ட்ரோல் இது பண்ணுறது யார், கண்ட்ரோல்டு பை த ஏபயோட்டிக் காம்பனண்ட் ஆஃப் த ஈகோசிஸ்டம். பயோட்டிக்னா பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். ஏபயோட்டிக்னா வந்து பார்த்தோன்னா அங்கே இருக்கக்கூடிய வாட்டர், அங்கே இருக்கக்கூடிய விண்டு, அங்கே இருக்கக்கூடிய பிஹெச், சாயிலோட பிஹெச் எல்லாமே தான் அலோஜெனிக் சக்சஷன். நெக்ஸ்ட்டு ஆட்டோட்ரோபிக் சக்சஷன். ஆட்டோட்ரோபிக் அப்படின்னா உங்களுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா தற்சார்பு ஊட்ட முறை என்னது வளர்ச்சி. ஆட்டோட்ரோபிக் plants, it can occur in the medium that is rich in inorganic substances. இது எங்கே நடைபெறும் அப்படின்னா எந்த இடத்துல இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல பிளான்ட்ஸ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலாகவே க்ரோ ஆகும். அதுதான் ஆட்டோட்ரோபிக் சக்சஷன். ஹெட்டிரோட்ரோபிக் சக்சஷன் அப்படின்னா அது என்ன, சார்பூட்ட வழிமுறை வளர்ச்சி. they depends on the other organisms for their food. It occurs in the medium that is rich in என்னது ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ். ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் அதிகமாக இருந்ததுன்னா அங்கே ஹெட்ரோட்ரோபிக் சக்சஷனும், இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் அதிகமாக இருந்ததுன்னா அங்கே ஆட்டோட்ரோபிக் என்னது சக்சஷனும் நடக்குது. அதே போல் ஆட்டோஜெனிக் சக்சஷனுக்கும் அல்லோஜெனிக் சக்சஷனுக்கும் என்ன வித்தியாசம், ஆட்டோஜெனிக்னா பயோட்டிக், ஆட்டோஜெனிக்னா என்னது பயோட்டிக், ஓகேங்களா. அதே போல் அல்லோஜெனிக்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா ஏபயோட்டிக். அல்லோஜெனிக் அப்படிங்கிறது என்னது ஏபயோட்டிக். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைப்ஸ் ஆஃப் சக்சஷன். இதுதான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட்டு 7.3.3. ஓகே, உங்களுக்கு வந்து இந்த ஆட்டோஜெனிக் சக்சஷன் இருக்காப்பா? ஆட்டோஜெனிக் சக்சஷன் ஓல்டு புக்கில் கொடுத்துருக்காங்க, பட் நியூ புக்கில் பார்த்துக்கலாம். ஏன்னா இங்கே அல்லோஜெனிக்கு தான் கொடுத்துருக்காங்க. இல்லை, ஓகே ஓகே, அல்லோஜெனிக்கு அதோட முடிச்சிருக்காங்க, அவ்வளோதான். ஸோ ஆட்டோஜெனிக் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. அது வந்து பார்த்திங்கன்னா அது சுய வழிமுறை வளர்ச்சின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆட்டோஜெனிக் சக்சஷன் அக்கர்ஸ் அஸ் எ ரிசல்ட் ஆஃப் பயோட்டிக் ஃபேக்டர். பயோட்டிக்னா அங்கே இருக்கக்கூடிய பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ்.
the vegetation react with its environment. வெஜிடேஷன் எதோட ரிஃப்ளெக்ட் அப்படின்னா அங்கே என்விரான்மெண்ட் நல்லா இருந்ததுன்னா அங்கே வந்து பிளான்ட்ஸ் அதிகமாக இருக்கும், அவ்வளோதான். ஸோ மாடிஃபை இட்ஸ் ஓன் என்விரான்மெண்ட் காசிங் த ஓன் ரீப்ளேஸ்மெண்ட் பை த நியூ கம்யூனிட்டி. இட் இஸ் நோன் அஸ் என்ன, அது ஆட்டோஜெனிக் சக்சஷன். அங்கே இருக்கக்கூடிய பிளான்ட்டே அதுவே மாடிஃபைட் பண்ணி அதுவே அங்கே பிளான்ட்ஸை வந்து எக்ஸாம்பிள்ஸ் மாற்றிக்கிட்டே இருக்கும். இனி ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டத்தில் லார்ஜர் ட்ரீ ப்ரொடியூஸ் ப்ராடர் லீவ்ஸ். பெரிய மரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய இலைகளை உற்பத்தி செய்யும். எக்ஸாம்பிள் ப்ரொவைடிங் ஷேடோ டு த ஃபாரஸ்ட் ஃப்ளோர் ஏரியா. அப்போ பெரிய பெரிய இலைகள் பெரிய பெரிய மரங்கள் இருக்கும்போது சன்லைட்டு கீழே ஒரு மரம் வராது. ஸோ இட் அஃபெக்ட் த ஷர்ப்ஸ் அண்ட் ஹெர்ப்ஸ் விச் ரிக்வயர் என்னது மோர் லைட். அதனால ஹெலியோஃபைட்ஸ் நம்ம சொல்லுவோம். பட் சப்போர்ட் த ஷேட் டாலரன்ஸ் ஸ்பீசிஸ். பட் அது இல்லைனாலும் அந்த ஷேடை தாங்கிக்கிட்டு வளரக்கூடிய தாவரங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. ஓகேங்களா, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சையோஃபைட்ஸ்னு சொல்லுவோம். ஷேடில் வளரக்கூடியது சையோஃபைட்ஸ்னும் மோர் லைட் தேவைப்படுறது ஹெலியோஃபைட்ஸ் நம்ம சொல்கிறோம். இதுதான் ஆட்டோஜெனிக். ஓவராலாக தெரிஞ்சுங்க, உங்களுக்கெல்லாம் இல்லை. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் 7.3.7 கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பிளான்ட் சக்சஷன். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பிளான்ட் சக்சஷன் அதாவது தாவர வழிமுறை வளர்ச்சியின் வகைகள். தாவர வழிமுறை வளர்ச்சியின் வகைகள் இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். A detailed study of hydrozere and lithozere discussed here. என்ன கொடுத்துருக்காங்க, பிளான்ட் சக்சஷன். ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் ஹைட்ரோசீர். ஹைட்ரோனாலே உங்களுக்கு தெரியும் வாட்டர். அது தமிழில் நீர்நிலை வழிமுறை வளர்ச்சி. ஓகேங்களா, நீர்நிலை வழிமுறை வளர்ச்சி. மீசோசோயர், மீசோனா மிடில்னு அர்த்தம், இடைநிலை. ஜீரோசீர் அப்படின்னா ஜீரோஃபைட். நமக்கு தெரியும் பாலைவனத்தில் வளரக்கூடிய தாவரங்களுக்கு நம்ம ஜீரோஃபைட்ஸ் நம்ம சொல்லுவோம், அதாவது வறண்ட நில தாவரங்கள். இப்போ ஹைட்ரோசீர் அப்படின்னா என்ன அப்படின்னா சக்சஷன் ஸ்டார்ட் இன் த ரீஜன் வேர் வாட்டர் இஸ் பிளண்டி. வாட்டர் ரொம்ப முக்கியம். ஒரு தாவரம் வளரணும், ஒரு இடத்துல வந்து உருவாகணும், அதை நல்லா டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னா தண்ணி அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல மட்டும் தான் வளரும். அது வளர்ந்ததுன்னா அது வந்து ஹைட்ரோஃபைட்ஸ்னு கூட சொல்லலாம், ஹைட்ரோசீர். எக்ஸாம்பிள் பாண்ட்ஸு, லேக்கு, ஸ்டீமு, ஸ்வாம்ப். இந்த ஏரியாலாம் வந்து பார்த்தா நம்ம ஹைட்ரோசீர் நம்ம சொல்கிறோம். மீசோசீர்னா என்ன அப்படின்னா தண்ணியும் இல்லாமல் காய்ந்த பகுதிகளும் இல்லாமல் மீடியமாக உள்ளது. சக்சஷன் ஸ்டார்ட் இன் த ரீஜன் வேர் மாய்ஸ்டர் கண்டிஷன் இஸ் அடிக்வேட். ஈரமான பகுதிகள் இல்லை ஈரமான என்னது காலநிலை சூழ்நிலைகள் இருந்தாலே அந்த இடத்துல பிளான்ட்ஸ் க்ரோ ஆனிச்சுன்னா அதுக்கு பேர் மீசோசீர். நெக்ஸ்ட் ஜீரோசீர்னா சக்சஷன். சக்சஷன் என்ன அர்த்தம், அடுத்தடுத்து நடக்கக்கூடியது. ஸ்டார்ட் இன் த ரீஜன் வேர் மாய்ஸ்டர் இஸ் ப்ரெசன்ட் இன் மினிமல் அமௌண்ட் வித் வாட்டர். வாட்டரை விட மாய்ஸ்டர் கம்மியாக இருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இந்த ஜீரோசீரை எகெயின் வந்து நம்ம 3 கேட்டகரிஸாக பிரிக்கிறாங்க. கிளாசிஃபிகேஷன் ஆஃப் த பிளான்ட் சக்சஷன். இதில் ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் லித்தோசீர். லித்தோசீர்னா தமிழ் எழுதிங்க பாறை வழிமுறை வளர்ச்சி. பாறை வழிமுறை வளர்ச்சி. இதில் இனிஷியேட்டிங் ஆன் பேரன் ராக். இது எங்கே தாவரம் வளர ஆரம்பிக்குது அப்படின்னா நல்ல மொட்டையாக இருக்கக்கூடிய மலைப்பகுதி, பேரன் ராக். மலைனாலே தெரியும், பெரிய பெரிய காடுகள் இருக்கும். சில ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா லீச்சிங் ஆகி அப்படியே அந்த தலை மொட்டை அடித்து அப்படி இருக்கும் முழுக்கட்டை. அதேமாரி அந்த மலை மட்டும் இருக்கும். அந்த இடத்துல வந்து உங்களுக்கு புதிய வகை தாவரங்கள் வளர ஆரம்பிச்சுன்னா அதுக்கு பேர் லித்தோசீர். அடுத்தது ஹாலோசீர். தமிழ் எழுதுங்க உவர் வழிமுறை. ஹாலோனா சால்ட்டு. இனிஷியேட்டிங் இன் த சலைன் வாட்டர். அப்போ அந்த இடத்துல தாவரங்கள் வளர்ந்ததுன்னா அதுக்கு பேர் ஹாலோசீர். அடுத்தது சாமோசீர். இனிஷியேட்டிங் ஆன் எ சாண்ட். ஓகேங்களா, மணல் வழிமுறை வளர்ச்சி. மணல் வழிமுறை வளர்ச்சி. இதை தான் நம்ம வந்து ஒன் பை ஒன்றா நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இதில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க வந்து பாருங்கள் ஹைட்ரோசீர் நீர்நிலை வழிமுறை வளர்ச்சி. தமிழ் எழுதிங்க நீர்நிலை வழிமுறை வளர்ச்சி ஹைட்ரோசீர். ஓகே, இதில் என்னென்ன கேட்டகரி கொடுத்துருக்காங்க வந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு
the hydrosphere. The succession in a freshwater ecosystem is also referred to as hydrosphere. The succession in a freshwater ecosystem. தாவரங்களுடைய அடுத்தடுத்த வளர்ச்சிகள் எங்கே நடக்குது? நல்ல தண்ணியில் நடக்குது. ட்ரிங்கிங் வாட்டர் மாதிரி உள்ளது. பிஹெச் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆசிடும் இல்லாமல் பேஸும் இல்லாமல் நியூட்ரலாக உள்ளது. அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃப்ரெஷ் வாட்டர் நம்ம சொல்லுவோம். The succession in a pond begins with the colonization of the pioneer. கவனிங்க, இதில் succession in a pond begin with the colonization of the pioneers. லைக் யாரெல்லாம் வந்து அங்கே ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் phytoplankton and finally end with the formation of என்னது கிளைமேக்ஸ் கம்யூனிட்டி. இதுக்கப்புறம் அது எதோட கனெக்ட் ஆகிருக்கும் அப்படின்னா கிளைமேக்ஸ் கம்யூனிட்டி. கிளைமேக்ஸ் கம்யூனிட்டி நமக்கு தெரியும், ஓகேங்களா? அதோட இது கனெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. லைக் ஃபாரஸ்ட் ஸ்டேஜ் ரைட் இன்க்ளூட் த ஃபாலோவிங் என்னது ஸ்டேஜஸ். அது என்னென்ன ஸ்டேஜஸ் அப்படிங்கிறது 7.21 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட்டோபிளாங்க்டான் ஸ்டேஜ். ஹைட்ரோஸ்பியரில் முக்கியமாக உள்ளது ஃபைட்டோபிளாங்க்டான் ஸ்டேஜ். தாவர மிதவை உயிரிநிலை. தாவர மிதவை உயிரிநிலை தமிழ் எழுதிங்க. இட் இஸ் த ஃபஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் த சக்சஷன் கன்சிஸ்டிங் ஆஃப் பயோனர் கம்யூனிட்டி. லைக் யார் வந்து இங்கே பயோனர் கம்யூனிட்டியாக இருக்கா அப்படின்னா ஒன்று ப்ளூ கிரீன் ஆல்கே. நோட் பண்ணிங்க. ரெண்டாவது கிரீன் ஆல்கே, நீல பச்சை பாசி. கிரீன் ஆல்கினா பச்சை பாசி. டயாட்டங்கள் பாக்டீரியா. இது எல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பைட்டோபிளாங்க்டான் ஸ்டேஜ். அதாவது ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் இருக்குது அப்படின்னா அதில் ஃபஸ்ட்டு வரக்கூடியதுலாம் இவங்க தான். த காலனைசேஷன் ஆஃப் திஸ் ஆர்கானிசம் என்ரிச் த அமௌண்ட் ஆஃப் ஆர்கானிக் மேட்டர். இது இருந்ததுன்னா அங்கே ஆர்கானிக் மேட்டர் அதிகமாக இருக்கும். நியூட்ரியன்ஸ் ஆஃப் த பாண்டில் நியூட்ரியன்ஸ் வந்து பாண்டில் அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னா டியூ டு தர் லைஃப் ஆக்டிவிட்டி அண்ட் டெத்து. திஸ் ஃபேவர் த டெவலப்மெண்ட் ஆஃப் த நெக்ஸ்ட் என்னது சீரல் ஸ்டேஜ். ஓகே, நெக்ஸ்ட் கேட்டகரி நம்ம பார்க்குறோம். இதில் சப்மர்ஜ்டு பிளான்ட் ஸ்டேஜ். சப்மர்ஜ்டு அப்படின்னா நீருள் மூழ்கிய தாவர நிலை. தாவரம் எங்கே இருக்குது? வாட்டரில் மூழ்கி இருக்குது. அதான் சப்மர்ஜ்டு பிளான்ட் ஸ்டேஜ். அந்த டயக்ராம் வர அப்புறம் பார்க்கலாம். ஹியர் அஸ் எ ரிசல்ட் ஆஃப் டெத் அண்ட் டீகம்போசிஷன் ஆஃப் த பிளாங்க்டான். பிளாங்க்டான்னா மிதவை உயிரி. இது சின்ன சின்னதாக இருக்கும். அதை தான் அந்த பிளான்ட்ஸ் வந்து என்ன செய்யும், இந்த அனிமல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜூ பிளாங்க்டான்ஸ் வந்து ஃபைட்டோ பிளாங்க்டான்ஸை சாப்பிடும். பிளாங்க்டான்ஸ் அப்படிங்கிறது காமனாக மிதவை உயிரி. அது ஃபைட்டோ பிளாங்க்டானாக இருக்கலாம், வெதர் இட் இஸ் ஜூ பிளாங்க்டானாக இருக்கலாம். ஓகேவா? ஆனால் இந்த இது வந்து பார்த்தா என்ன செய்யுது, சப்மர்ஜ்டு பிளான்ட் ஸ்டேஜ் அப்படிங்கிறது அஸ் எ ரிசல்ட் ஆஃப் டெத் அண்ட் டீகம்போசிஷன் ஆஃப் த பிளாங்க்டான்ஸ். டெத் அண்ட் டீகம்போசிஷன் இதுதான் முக்கியமானது. எது அப்படின்னா பிளாங்க்டான்ஸ். சில்ட் brought from land by ரெயின் வாட்டர். ஓகேங்களா? சில்ட்னா மணல் படிதல். ஃப்ரம் லேண்ட் பை த ரெயின் வாட்டர் லீடிங் டு த லூஸ் மட் ஃபார்மேஷன். மட்டுனா மணல் உற்பத்தி. இல்லை மட்டுனாலே உங்களுக்கு மீனிங் தெரியும். லூஸ் மட் மட்டுனா வந்து மண்ணுன்னு வச்சுங்க. So lead to the loss in the mud formation at the bottom of the pond. Hence the rooted submerged hydrophytes begin to appear on new substratum. அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஆட்கள் இல்லாதனால ஒரு ரூட்டட் சப்மர்ஜ் ஹைட்ரோஃபைட்ஸ் என்னது
பிகின் டு அப்பியர் ஆன் ஏ நியூஸ் அது சப்ஸ்ட்ரேட்டத்துக்கு போயிடுது. எக்ஸாம்பிள் வந்து பார்த்துங்க, சாரா, யூட்ரிகுலரியா, வேலிஷ்னரியா அண்டு ஹைட்ரில்லா. The death and decay of these plants will build up the substratum of the plant to become என்னது shallow. ஷாலோனா ஆழம் குறைவாக மாறிடுச்சு. Therefore, this habitat is now replaced another group of plant which are following types. அதாவது இதை வந்து இன்னொரு வகையான தாவரத்தால் ரீப்ளேஸ் பண்ணப்படுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதுக்கு எக்ஸாம்பிள் தான் ரொம்ப முக்கியம். பாலிஸ்னரியா, யூட்ரிகுலரியா, காரா, இன்னொன்று யார் அப்படின்னா ஹைட்ரில்லா. அதான் சப்மர்ஜ்டு பிளான்ட் ஸ்டேஜ். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பார்த்தோம், ஃபைட்டோ பிளாங்க்டான் ஸ்டேஜ் பார்த்தோம். ரெண்டாவது சப்மர்ஜ்டு பிளான்ட் ஸ்டேஜ். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா சப்மர்ஜ்டு ஃப்ரீ ஃப்ளோட்டிங் ஸ்டேஜ். நீருள் மூழ்கி மிதக்கும் நிலை. சப்மர்ஜ்டு ஃப்ரீ ஃப்ளோட்டிங், நீரில் மூழ்கி மிதக்கும் நிலை. ஸோ இதில் கவனிங்க, டியூரிங் தி ஸ்டேஜ், இந்த ஸ்டேஜ் எப்போ என்ன ஆகுது அப்படின்னா, the depth of the pond will become almost 2 to 5 feet. அவ்வளோதான் ஆழம். Hence the rooted hydrophytes plants and with floating large leaves start colonizing the pond. அந்த பாண்டில் வந்து பார்த்தா என்ன செய்யுது, காலனைஸ் பண்ணுது. எக்ஸாம்பிள் வந்து பாருங்கள், ரூட்டட் என்னது ஃப்ளோட்டிங் பிளான்ஸ் லைக் என்னது நிலம்பு, நிம்ஃபியா, அனதர் வந்து பார்த்தா அந்த ட்ராஃபா. சம் ஃப்ரீ ஃப்ளோட்டிங் ஸ்பீசிஸ் லைக் யாரெல்லாம் பாருங்கள், அசோலா, லிம்னா, ஊல்ஃபியா அண்ட் யார் அப்படின்னா பிஸ்டியா ஆர் ஆல்சோ ப்ரெசன்ட் இன் த ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் இந்த ஆர்கானிசம்லாம் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கேட்டகரி பாருங்கள், பை டெத் அண்ட் டீகம்போசிஷன் ஆஃப் தீஸ் பிளான்ட்ஸ். அந்த பிளான்ட்ஸ் மறுபடியும் அங்கேயே சாகும் பொழுது என்ன ஆகுது, ஃபர்தர் பாண்ட் பிகம் மோர் ஷாலோ. அப்போ என்ன ஆகுது, தாவரங்கள் செத்து மடியும் பொழுது கீழே தானே போய் படியும் போது ஆழம் வந்து கம்மியாகுது. ஸோ பிகம் மோர் ஷாலோ. டியூ டு திஸ் ரீசன் ஃப்ளோட்டிங் பிளான்ட் ஸ்பீசிஸ் இஸ் கிராஜுவலி ரீப்ளேஸ்டு பை அனதர் ஸ்பீசிஸ். மற்ற ஸ்பீசிஸால் அது என்ன செய்யப்படுது, மாற்றி அமைக்கப்படுது. ஓகே, ஸோ இது மேக் என்னது நியூ சீரல் ஸ்டேஜஸ். அடுத்தது தாவரங்கள் வளருது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஃபோர்த்து பாயிண்ட் பாருங்கள், ரெட் ஸ்வாம் ஸ்டேஜ். ரெட் ஸ்வாம் ஸ்டேஜ் நாணல் சதுப்பு நிலை. நாணல் சதுப்பு நிலை. ஸோ இதை கவனிங்க, நாணல் சதுப்பு நிலைனா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஒன் பை ஒன்னா. ஸோ ரெட் the swarm stage is also called an amphibious stage. Amphibious அப்படிங்கிறது that plant lives in both water and land. So during this stage, rooted floating plants are replaced by the plants. அந்த ரூட்டோட வேருள்ள மிதக்கக்கூடிய தாவரம் எதால் ரீப்ளேஸ் பண்ணப்படுது, ஒரு தாவரத்தால் ரீப்ளேஸ் பண்ணப்படுது. which can live successfully in the aquatic as well as another aerial community. எக்ஸாம்பிள் வந்து பாருங்க, டைஃபா, பிரக்மிட்டிஸ், சாகிட்டேரியா, ஸ்கிரிப்பஸ், இது எல்லாமே at the end of the stage water level is another very much reduced, making it unsuitable for the continuous growth of the amphibian plants.
அப்போ ஆம்பிஃபியன் பிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன செய்ய முடியாது, அன்சூட்டபிள் ஃபார் த கண்டினியூஸ் க்ரோத், அது தொடர்ந்து வளர்க்க முடியாது. அடுத்தது வந்து பாருங்கள் மார்ஷ் மிடோ ஸ்டேஜ், சதுப்பு புல்வெளி நிலை. சதுப்பு புல்வெளி நிலை இப்போ நம்ம ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். அந்த பிக்சர்ஸ் கூட நம்ம வந்து வெர்டிக்கலாக வச்சுக்கலாம். மார்ஷ் மீடோ ஸ்டேஜ், சதுப்பு புல்வெளி நிலை. when the pond became என்னது swallowed due to decreasing the water level. ஒரு குளத்தில் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் லெவல் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் பொழுது the species of the என்ன நோட் பண்ணிங்க, சைபரேசி, போயேசி such as carex, juncus, cypris, eliocharis. ஸோ காலனிஸ் இந்த ஏரியா, அந்த ஏரியாவில் ஃபுல்லாக காலனிஸ் ஆகுது. they form mat like vegetation, அப்படியே மேட்டு போட்ட மாதிரி எப்படி இருக்கும் அதே போல் எல்லாமே இதாகுது. வித் த ஹெல்ப் ஆஃப் த மச் பிரான்ச்சு ரூட் சிஸ்டம். இதோட உதவியால் அதிக அளவில் ரூட் சிஸ்டம் இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல ஸ்பாஞ்சு போல் இருக்குது. திஸ் லீட் டு அன் அப்சார்ப்ஷன் அண்ட் லாஸ் ஆஃப் லார்ஜ் குவான்டிட்டி ஆஃப் த வாட்டர். ஓகே, அப்சார்ப்ஷன் லாஸ் ஆஃப் த லார்ஜ் குவான்டிட்டி ஆஃப் த வாட்டர். இது அதிகமாக இருக்கும்போது இது தண்ணி அதிகமாக உறிஞ்சதுனால அழிஞ்சு போயிடுது. அட் த எண்ட் ஆஃப் த ஸ்டேஜ் த சாயில் பிகேம் என்ன ஆகுது அப்படின்னா ட்ரை ஆகுது. அண்ட் மார்ஷி வெஜிடேஷன் என்னது டிஸ்அப்பியர்ஸ் கிராஜுவலி அண்ட் லீட் டு த ஸ்டப் ஸ்டேஜ். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு எது வருது அப்படின்னா ஸ்டப்ஸ், புதர் செடிகளுக்கான நிலைகள் வருது. ஓகேங்களா, இது மார்ஷ் மெடோ ஸ்டேஜ். அதுக்கு அடுத்த கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டப் ஸ்டேஜ், புதர் செடி நிலை. புதர் செடி நிலை. ஸோ கவனிங்க, as the disappearance of marshy vegetation continue, the soil became என்ன செய்யுது அப்படின்னா ட்ரை ஆகிடுது. hence these area are now invaded by the terrestrial plants. என்னது அந்த ஏரியாவில் இல்லாத போது, அதாவது அந்த சாயில் வந்து ட்ரை ஆகிடுது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே புதிய வகை தரைவாழ் தாவரங்கள் உள்ள போகுது. என்னென்ன அப்படின்னா ஷெப்ஸ், சாலிக்ஸ், இன்னொன்று அது கார்னஸ். ஓகேங்களா, ஷாலிக்ஸ், இன்னொன்று யார் கார்னஸ், அதாவது புதர் செடி அந்த இடத்துல வருது. ஓகே, நெக்ஸ்ட்டு அந்த ட்ரீஸில் வந்து பார்த்தோன்னா பாப்புலஸ் ஆல்னஸ். So these plants absorb large quantity of water and make the habitat என்னது dry. அப்போ வந்து உங்களுக்கு என்ன ஆகுது, these plants absorb large quantity of water. அப்போ தண்ணி அங்கே ஃபுல்லாக அந்த புதச்செடிகள் உரியும் பொழுது அந்த ஏரியா ட்ரை ஆகிடுது. ஃபர்தர் அக்குமுலேஷன் ஆஃப் த ஹியூமஸ்னால் என்னது உங்களுக்கு மக்கிய உரம். ஸோ வித் எ ரிச் ஃப்ளோரா மைக்ரோ ஆர்கானிசம் ப்ரொடியூசஸ் மினரல்ஸ் in the soil, ultimately favoring the arrival of the new species in the area. ஸோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலாக என்ன செய்யுது வந்து பார்த்தா அங்கே உள்ள ஸ்பீசிஸ் அதிகம் பொழுது வெளியில் உள்ள ஸ்பீசிஸ்லேருந்து வந்து பார்த்தா நியூ ஸ்பீசிஸ் அவங்க வந்து க்ரோ பண்ணுவாங்க. ஓகே, அல்டிமேட்லி ஃபேவரிங் த ஏரியா. அந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு ஃபேவர் பண்ணுறது, நியூ ட்ரீ ஸ்பீசிஸ், புதிய மர தாவரங்கள் அங்கே வளர்வதற்கு ஹெல்ப் பண்ணுது. அடுத்து லாஸ்ட்டாக வரக்கூடியது தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபாரஸ்ட் ஸ்டேஜ். ஃபாரஸ்ட்னால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேரன் லேண்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் வருது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய மாடிஃபை நடக்குது. கடைசியாக தான் ஃபாரஸ்ட்டே ட்ரீங்கிறது வருது. இட் இஸ் த கிளைமேக்ஸ் கம்யூனிட்டி. கிளைமேக்ஸ் கம்யூனிட்டினா உங்களுக்கு தெரியணும், முடிவு பகுதி. ஓகேங்களா, ஸோ இட் இஸ் த கிளைமேட் கம்யூனிட்டி ஆஃப் த ஹைட்ரோசிவில் கடைசியாக வர்றது ஃபாரஸ்ட் தான். எ வெரைட்டி ஆஃப் ட்ரீ இன்னோவேட் த ஏரியா அண்ட் டெவலப் எனி ஒன் ஆஃப் த என்ன டைவர்ஸ் டைப் ஆஃப் த வெஜிடேஷன். ஏதாவது ஏற்கனவே உள்ளதில் ஏதாவது ஒன்று வந்து நல்லா டெவலப் ஆகிடும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேட் மிக்ஸ்டு ஃபாரஸ்ட். டெம்பரேட் மிக்ஸ்டு ஃபாரஸ்ட்னா என்ன அர்த்தம்,
வெப்பமும் இருக்கும் மழையும் இருக்கும். அந்த இடத்துல மிக்ஸ் ஆகிற அந்த இடத்துல வளரக்கூடிய எதுனா உல்மஸ், ஏசர், இன்னொன்று என்னது குயூர்கஸ். அடுத்தது ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் யார் ஆட்ரோகார்பஸ், இன்னொன்று சின்னாமோமம். அடுத்தது ட்ராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட், டெசிடியூஸ் அப்படின்னா ஊசி இலை காடுகள். பேம்பு, இன்னொன்று என்னது டெக்டோனா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளைமேட் கம்யூனிட்டியாக உங்களுக்கு வருது. அதாவது டெம்பரேட் மிக்சடு ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது குளிர் மண்டல மழைக்காடுகள், ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட்டுங்கிறது வெப்பமண்டல மழைக்காடுகள், ட்ராபிக்கல் டெசிடியஸ் அப்படிங்கிறது வெப்பமண்டல இலையுதிர் காடுகள் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ இந்த 7 ஸ்டேஜஸ் ஹைட்ரோசீர் என்னது சக்சஷனில் ஸ்டேஜ் 1 ஆக்குபைடு பயோனர். நல்லா தெரிஞ்சுங்க, இதான் முக்கியமான ஒன்றா இருக்குது. ஸ்டேஜ் 1 வந்தாலே அவங்க தான் பயோனர். ஒயில் த ஸ்டேஜ் என்னது 7 இஸ் த கிளைமேக்ஸ் கம்யூனிட்டி, லாஸ்ட்டாக உள்ளது கிளைமேக்ஸ் கம்யூனிட்டி. அண்ட் இந்த ஸ்டேஜ் 2 to 6 இஸ் த சீரியல் கம்யூனிட்டி. சீரியல் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு படிநிலை அது தொடரிகள் அப்படிங்கிறது சொல்லலாம். படிநிலை தொடரிகள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. கவனிங்க, இப்போ உங்களுக்காக இதுதான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு அந்த 7 ஸ்டேஜஸ்ங்கிறத நம்ம பார்த்தாலே தெரியும் கொஞ்சம் கொஞ்சமாக. அங்கே உங்களுக்கு கவனிக்காதவங்க இங்கே கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் வந்து ஹைட்ரோசீரில் பிளாங்க்டான் ஸ்டேஜ். பிளாங்க்டான் ஸ்டேஜ்னால் என்ன அப்படின்னா அங்கே வந்து உங்களுக்கு யார் இருப்பா, மிதவை உயிரிகள், தாவர மிதவை உயிரிகள் ஃபைட்டோ பிளாங்க்டான்னு சொல்லுவோம். விலங்கு மிதவை உயிரிகள் அது ஜூ பிளாங்க்டான்ஸ்னு சொல்லுவோம். அப்போ ஃபைட்டோ பிளாங்க்டான் யார் சாப்பிட்றா, ஜூ பிளாங்க்டான் சாப்பிடுது ஃபஸ்ட்டு. ஓகேங்களா, க்ளீனாக இருக்கு பாருங்க. நெக்ஸ்ட்டு சப்மர்ஜ் பிளான்ட் ஸ்டேஜ். சப்மர்ஜ்னா மூழ்கி இருக்கக்கூடிய தாவரங்கள், அதான் சப்மர்ஜ் பிளான்ட் ஸ்டேஜ். சப்மர்ஜ் ஃப்ரீ ஃப்ளோட்டிங். ஓகே, சப்மர்ஜ் ஆனால் மூழ்கி இருக்கும், ஆனால் அடியில் உங்களுக்கு ரூட் இருக்காது, ஃப்ளோட்டிங் மிதந்துக்கிட்டு இருக்கும், நீருக்கு அடியில் மிதந்துக்கிட்டு இருக்கும். இதெல்லாம் செத்து மடிய உங்களுக்கு என்ன அடியில் வந்து பாருங்கள் அப்படியே சாயில் வந்து டெபாசிட், ஹியூமஸ் வந்து டெபாசிட் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா. அடுத்தது ரெட் ஸ்வாம்ப் ஸ்டேஜ். அந்த தாவரத்தினுடைய படிவுகள் வந்து கீழே படியுது. அடுத்து மார்ஷ் மிடோ ஸ்டேஜ். இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்தா உங்களுக்கு என்ன செய்யுது, ஷெவ்ஸ் வந்து அதிகமாகுது மண்கள் படிய. அதுக்கப்புறம் ஷர்வ் ஸ்டேஜ். அங்கே பாருங்கள், இங்கேருந்து வரும்போது ஒரு ஏரியா இருந்தது, போக பார்த்தீங்க அப்படின்னா ஏரியை காணும், குளத்தை காணும். அதுக்கப்புறம் 7வதுலேருந்து பார்த்தோன்னா ஃபாரஸ்ட் ஸ்டேஜ் தான் உங்களுக்கு கிளைமேக்ஸ் ஸ்டேஜ் நம்ம சொல்லுவோம், முடிவு பகுதி. அங்கே இந்த கேட்டகரி இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் அபவுட் த என்னது ஹைட்ரோசீர் என்னது உங்களுக்கு வந்து பார்த்தா சீரியல் கம்யூனிட்டி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகே, ஓகே, இதுதான் கொடுத்து. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பிளான்ட் சக்சஷன். தாவர வழிமுறை வளர்ச்சியின் முக்கியத்துவம். தாவர வழிமுறை வளர்ச்சியின் முக்கியத்துவம். தாவர வழிமுறை வளர்ச்சியின் முக்கியத்துவம். சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பிளான்ட் சக்சஷன் நோட் பண்ணிங்க. இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, தாவர வழிமுறை வளர்ச்சி முக்கியத்துவத்தில் த சக்சஷன் இஸ் ஏ டைனமிக் ப்ராசஸ். டைனமிக் அப்படிங்கிறது
எனி டைம் ஆப்ரேட் ஆகிட்டே இருக்கும். தேர் இஸ் நோ ரெஸ்ட்டு. அதான் இதை கொடுத்துருக்காங்க. சக்சஷன் இஸ் ஏ டைனமிக் ப்ராசஸ். ஹென்ஸ் அண்ட் ஈக்காலஜிஸ்ட் கேன் அக்சஸ் அண்ட் என்னது ஸ்டடி சீரியல் ஸ்டேஜஸ் ஆஃப் த பிளான்ட் கம்யூனிட்டி ஃபவுண்ட் இன் த பர்டிகுலர் ஏரியா. ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் என்ன வகையான தாவரங்கள் அது இருக்குது, அதுக்கு முன்னாடி பயோனியர் ஸ்பீசிஸ் எப்படி வந்துச்சு, சீரியல் கம்யூனிட்டியில் என்னென்ன மாற்றங்கள் வந்துச்சு அப்படிங்கிறத யார் சொல்கிறாருன்னா ஈக்காலஜிஸ்ட், சூழியல் வல்லுநர்கள் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அது வந்து ஸ்டாப்பிங் கிடையாது, அது ஆப்ரேட் ஆகிட்டே இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், த நாலேஜ் ஆஃப் ஈக்காலஜிக்கல் சக்சஷன் ஹெல்ப்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் த controlled growth of one or more species in a forest. The knowledge of ecological succession இதுதான் ரொம்ப முக்கியம். நாலேஜ்னா அறிவு, நமக்கு தெரியும் எதில் ஈக்காலஜி சக்சஷன் அது நமக்கு எதுக்கு உதவி செய்யுது அப்படின்னா, எதை புரிஞ்சு கொள்றதுக்கு, அண்டர்ஸ்டாண்ட் த கண்ட்ரோல்டு குரோத் ஆஃப் ஒன் ஆர் மோர் ஸ்பீசிஸ். ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட சூழ்நிலையில் ஒரு தாவரங்கள் எப்படிலாம் வளருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஸ்பீசிஸோ அல்லது நிறைய ஸ்பீசிஸோ, எங்கே காட்டில், ஃபாரஸ்ட். யூட்டிலைசிங் நாலேஜ் ஆஃப் த சக்சஷன். சக்சஷன் பற்றிய அறிவை நம்ம பயன்படுத்தும் பொழுது ஈவன் டேம்ஸ் கேன் பி ப்ரொடெக்டட் பை த ப்ரிவென்டிங் என்னது சில்டேஷன். சில்டேஷன் அப்படின்னா மணல் படியுதல் தடுக்கப்படுது. இட் கிவ் இன்ஃபர்மேஷன் அபவுட் த டெக்னிக்ஸ் டு பி யூஸ்டு டியூரிங் த ரீஃபாரஸ்டேஷன் அண்டு எஃபாரஸ்டேஷன். ரீஃபாரஸ்டேஷன் அப்படிங்கிறது கிவ் இன்ஃபர்மேஷன், நம்மளுக்கு ஒரு செய்திகளை கொடுக்குது. என்னது எபவுட் த டெக்னிக்ஸா, என்ன டெக்னிக் சம்மந்தமாக. ரீஃபாரஸ்டேஷன்னா காடுகளை மறுபடியும் உருவாக்குறது, ஏஃபாரஸ்டேஷன்னா காடுகளை அழித்தல். அவள் எந்த இடத்துல காடுகள் அழிக்கணும், எந்த இடத்துல காடுகளை வளர்க்கணும் அப்படிங்கிறத நாலேஜ் நமக்கு கொடுக்குது. இட் ஹெல்ப்ஸ் இன் த மெயின்டெனன்ஸ் ஆஃப் த என்னது பாஸ்டர்ஸ். பாஸ்டர் அப்படின்னா மேய்ச்சல் நிலம். மேய்ச்சல் நிலம் என்ன செய்யப்படுது, பாதுகாக்கப்படுது. ஓகேங்களா. அடுத்தது பிளான்ட் சக்சஷன் ஹெல்ப்ஸ் டு மெயின்டைன் த ஸ்பீசிஸ் டைவர்சிட்டி இன் த ஈகோசிஸ்டம். ரொம்ப முக்கியம் இந்த பாயிண்ட்ஸ். பிளான்ட் சக்சஷன் இருக்கிற தாவர வழித்தோன்றல் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு உதவி செய்யுது அப்படின்னா, மெயின்டைன் ஸ்பீசிஸ் டைவர்சிட்டி. நிறைய உயிரினங்கள் வாழ்கிறது, எங்கே அந்த சூழ்நிலையில் நிறைய உயிரினங்கள் வாழ்வதற்கு வழிவகை செய்யுது, உதவி செய்யுது. அடுத்தது பேட்டர்ன்ஸ் ஆஃப் டைவர்சிட்டி டியூரிங் த சக்சஷன். பேட்டர்ன்ஸ் ஆஃப் டைவர்சிட்டி டியூரிங் த சக்சஷன். நிறைய வழிமுறை நடக்குது. எப்போ அந்த தாவரங்கள் அந்த ஒரு இடத்துல வளர ஆர் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை த ரிசோர்ஸ் அவைலபிலிட்டி. எதை வச்சு அந்த இடத்துல என்ன ரிசோர்ஸஸ் கிடைக்குது. அண்ட் டிஸ்டர்பன்ஸ் பை த வேரியஸ் ஃபேக்டர்ஸ். அப்போ ஒரு இடத்துல தாவரம் வளருதுன்னா அந்த இடத்துல என்ன ரிசோர்ஸஸ் இருக்குது, அதை வச்சு தான் தாவரம் வளரும். அது மட்டும் கிடையாது, அந்த இடத்துல நிறைய டிஸ்டர்பன்ஸு, அந்த காரணிகள் இருக்கும் அந்த தாவரங்களை தாக்கிறதுக்கு. வெயில் அதிகமாக இருக்கலாம், இல்லை இருக்கிற சாயிலில் வந்து பார்த்தீங்கன்னா pH வந்து அதிகமாக இருக்கலாம், நிறைய இருக்குது. ஸோ பிரைமரி சக்சஷன் இன்வால்வ் த காலனைசேஷன். ஒன்று வந்தது ஒரு குரூப்பாக மாறுது. காலனைசேஷன் ஆஃப் த ஹேபிடேட் ஆஃப் அன் ஏரியா டிவைட் ஆஃப் த லைஃப். அதோட ஹேபிடேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனித்தனியாக போயிடுதுங்கிறாங்க. அடுத்தது செகண்டரி சக்சஷன் இன்வால்வ்ஸ் த என்ன கொடுக்குறாங்க, ரீஎஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் த பிளான்ட் கம்யூனிட்டி இன் த டிஸ்டர்ப்டு ஏரியா ஆர் ஹேபிடேட். அதாவது செகண்டரி சக்சஷனாக உங்களுக்கு தெரியும், இரண்டாம் நிலை வழித்தோன்றல் அப்படிங்கிறது. ஏற்கனவே ஒரு தாவரங்கள் இருந்திருக்கு, அது ஏதோ ஒரு சூழ்நிலை அழிக்கப்பட்டதுனால அது இரண்டாம் நிலை என்னது அந்த செகண்டரி சக்சஷன் அப்படிங்கிறது வருது. அது ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணிக்குது அப்படிங்கிறது எதுக்காகனா பிளான்ட் கம்யூனிட்டி. ஸோ டிஸ்ட்ரிபியூட்டரி ஏரியா ஆர் ஹேபிடேட், அதாவது பாதிக்கப்பட்ட ஏரியா, அதாவது டிஸ்டர்ப்டு ஏரியா அல்லது பாதிக்கப்பட்ட வாழிடத்தினால மறுபடியும் ரீஎஸ்டாப்ளிஷ்மெண்ட் நடக்குது. ஃபாரஸ்ட் அண்ட் வெஜிடேஷன் that we come across all over the world are the result of plant succession. நல்லா தெரிஞ்சுங்க, ஃபாரஸ்ட் அண்ட் வெஜிடேஷன் that we come across the all over, அதாவது உலகம் ஃபுல்லாக உங்களுக்கு தாவரங்கள் உங்களுக்கு பரவி இருக்கிறதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட் சக்சஷன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதோடு நம்ம வந்து பார்த்தா இந்த லெசன்ஸை ஃபுல்லாகவே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணுறோம். ஓகேங்களா.